புதுச்சேரியில் வாழ்வதற்கு தகுதியற்றதாக நகராட்சி ஆணையரால் சான்றிதழ் கொடுக்கப்பட்ட கட்டிடத்தில் தொடர்ந்து பெரிய கடை காவல் நிலையம் இயங்கி வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதிய தலைமுறை நடத்திய கள ஆய்வில் கட்டிடத்தின் பெரும்பாலான பகுதிகள் இடிந்து விழக்கூடிய நிலையில் பாதுகாப்பற்று காவலர்கள் பணியாற்றுகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் இதய பகுதியாக இருக்கும் ஒயிட் டவுன் எனப்படும் பிரெஞ்சு குடியிருப்பு பகுதியில் பெரிய கடை காவல் நிலையம் அமைந்துள்ளது. நேரு வீதி மற்றும் செஞ்சி சாலையோடு சந்திக்கும் பகுதியில் காவல் நிலையம் 100 ஆண்டு பழமையான பிரெஞ்சு கட்டிடத்தில் செயல்பட்டு வருகிறது. காவல் நிலையம் செயல்படும் கட்டிடத்தில் உறுதித்தன்மை நாளுக்கு நாள் குறைந்து வரும் நிலையில் மேல்தளத்தில் விரிசல் அதிகமாகி வருகிறது. இது தொடர்பாக புதிய தலைமுறை நேரில் சென்று கள ஆய்வு நடத்திய போது கட்டிடத்தின் சுற்றுச்சுவர் பகுதிகள் இடிந்து விழும் நிலையில் கம்பிகளை வைத்து சுற்றுச்சுவர் பகுதி விழாதவாறு முட்டு கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மழைக்காலத்தில் நிலைமை இன்னும் மோசமாகும் என தெரிவிக்கப்படுகிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு புதுச்சேரி நகராட்சியால் வாழ்வதற்கு தகுதியற்ற கட்டிடமாக பெரிய கடை காவல் நிலைய கட்டிடம் சான்று அளிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்னமும் தொடர்ச்சியாக காவல் நிலையம் அந்த கட்டிடத்திலேயே செயல்பட்டு வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெண் காவலர்கள் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வரும் இந்த காவல் நிலையம் புதுச்சேரி நகரில் முக்கிய பகுதியில் செயல்பட்டு வருவதால் நாள்தோறும் பல்வேறு வழக்குகள் தொடர்பாக புகார் தெரிவிக்க வரும் மக்கள் அச்சத்துடன் இந்த கட்டிடத்தை பயன்படுத்தி வருகிறார்கள். இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் புதுச்சேரி காவல்துறை மற்றும் அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுப்பதில்லை என கூறப்படுகிறது. மக்களை காப்பாற்ற வேண்டிய காவல்துறையினரே பாதுகாப்பில்லாத கட்டிடத்தில் காவல் நிலையத்தை நடத்தி வருவது விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது.